Hi everyone, welcome to Log Beauty channel. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடிக்கிற வெயில்ல வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப டேன் ஆயிருக்கும். இந்த டேனை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட்டா க்ளோயிங்கா வச்சதுக்கான ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணதுனா இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒருவாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்கின்ல இருக்க டேனை ரிமூவ் பண்ணதுக்கு நான் மூணு மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் தான் எடுத்துர்க்கேன். இந்த மூணு இன்கிரிடியன்ட்ஸ்மே நம்ம ஸ்கின்ல இருக்க டேனை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துர்க்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நம்ம முகத்தில் இருக்கிற ஆக்னே பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்ல இருக்க ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணோம். சன் டேனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சில பேர் ஸ்கின்னுக்கு வந்து ஆலிவேரா ஜூஸ் வந்து ஒத்துக்காது. அப்படி இருக்கவங்க வந்து ஆலிவேரா ஜெல் வந்து மார்க்கெட்டில் விற்குது. அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆலிவேரா ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆலிவேரா ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணோம். சன்டேனை ரெடியூஸ் பண்ணி ஆக்னே பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ஸ்கின் ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. இது நம்ம முகத்தில் இருக்க சன்டேனை ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ரெடியூஸ் பண்ணோம். நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எப்படி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணனா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட ஃபேஸ் வாஷ் இருந்ததா நீங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சு உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. இல்லாட்டி நீங்கள் சோப்பு தான் யூஸ் பண்ணால் சோப்பு வச்சு கூட நீங்கள் ஃபேஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபேஸ் வந்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும். நம்ம முகத்தில் இருக்க சன்டேனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இந்த சம்மரில் வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லாக இருக்கும். ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஆக்னே வந்திருக்கும். பிக்மெண்டேஷன் வந்திருக்கும். சன்டேன் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.